ரீதியா என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சார்? பொருளாதார ரீதியாவும், தொழில் ரீதியாவும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. நல்ல ஒரு லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கும்பராசி என்பவர்கள் ஜூன் மாசத்துக்கு மேல புதிய தொழிலை தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா, அதுல லாபம் கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு மேல இயக்குவது ரொம்ப நல்லது. கும்பராசி எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் அப்படின்னாலே கொஞ்சம் எச்சரிக்கைன்னு நம்ம சொல்லிடுவோம். உஷாரா இருக்கணும். கும்பராசிக்கு அது பொருந்தும். கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். இல்லை என்றால் ஏமாற்றத்தை முதலில் சந்திப்பது அந்த இடம் தான். அதாவது கும்பராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எங்க ஏமாறுறாங்க, எங்க மாட்டிக்கிறாங்கன்னா, தன்னுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர்கிட்டையும் தான் ஏமாறுறாங்க. ரொம்ப அதிகமா ஏமாறுறாங்க. காதல்ல சிக்கி தவிக்கிறதுல கும்பராசியும் ஃபர்ஸ்ட். லவ்வுல ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஈஸியா ஏமாந்துருவாங்க. லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானேன்னு என்னை கொஞ்சினாரு, என் மேல உயிருக்கு உயிரா இருந்தாங்க, என்னையதான் உலகம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காங்க. நானும் அவங்க எப்படா என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட எப்ப அன்பை காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா என்னுடைய பார்ட்னர் வேண்டாத ஒரு நபர்களுடன் தேவையில்லாத உறவுகளை வைத்துக்கொண்டு என்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு.